ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனலில் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக ரொம்ப மாதம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ஓகே, ஆனால் லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்படி இருக்கப்போ நாம் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும். அப்படி இல்லைனா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு போயிடும். பட் ஆனால் நான் இது எதையுமே பண்ண முடியாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். அதனால தான் என்னால் சேனலை கண்டினியூவே பண்ண முடியல. எவ்வளோதான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணுறப்போ ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுற சேனலும் எனக்கு. ஸோ இனிமேட்டு என்னானாலும் நம்ம இந்த சேனலை விடக்கூடாது, ட்ராமாஸை கண்டினியூ பண்ணணும்னு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ட்ராமாஸ் போடலான் இருக்கோம். ரொம்ப நிறைய மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோன் யாரையோ பார்த்து ரொம்ப பயந்து ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க. வெளியில் நம்ம ஹீரோனோட அப்பா மின்னியாங்க வச்சுட்டு நம்ம ஹீரோனை பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இப்போ வெளில வரலன்னா உன்னாலேயும் தங்கச்சி செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறாரு. அதனால நம்ம ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணாதனால இதில் கடுப்பான நம்ம ஹீரோனோட அப்பா மின்னியாங்கோட ஃபேஸில் ஒரு கிளாஸ் பீஸை வச்சு அறுத்துறாரு. இதில் நம்ம மின்னியாங் பயங்கரமாக கத்த நம்ம ஹீரோயின் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க தங்கச்சி இப்படி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க தங்கச்சிக்கு இப்படி அடிபட்டிருக்கிறத பார்த்தும் நம்ம ஹீரோனால எதுவும் பண்ண முடியல. அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் உள்ளே போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சு ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே நானும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னோட மின்னியாங்க்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தா அது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கட் பண்ண அடுத்த சீன் நம்ம மின்னியாங் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ ஏதோ சவுண்ட் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு வராங்க. போன டைம் அந்த மேனேஜர்னாலே நம்ம ஹீரோனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். இனிமேட்டு அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மின்னியாங் வர, நீ எந்திரிச்சிட்டியா, நான் வேற இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வேற ரெடி பண்ணல, வெயிட் பண்ண, நான் சீக்கிரமா ரெடி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஒன்றும் வேண்டாம், எனக்கு டைம் ஆச்சு, நான் ஸ்கூல் போற வழியில சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னியாங் கிளம்பி போறாங்க. பண்ண அடுத்த சீன் ஸ்கூலில் நம்ம மின்னியாங் ஒரு பையனை காமிச்சு, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த நைட் எல்லாம் ஓகே தானே, உங்கள் அக்கா சேஃபாக தானே இருக்காங்க, இனிமேட்டு உன்னை பார்த்துக்க சொல்லி அந்த பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல, என்னது நீ அக்கா கூட கான்டாக்டில் இருக்கியா அப்படின்னு கேட்டு நம்ம மின்னியாங் ஷாக்காக, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க, எங்கள் அக்கா என்ன கேட்டா அப்படின்னு அவங்க கேட்க, அந்த குக்கீஸ் நான் தான் ரெடி பண்ணேன் நீ சொன்னல, அது எப்படி பண்ணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு தான் கேட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இனிமேட்டு என் அக்காட்ட பேசாத, அவளை பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மின்னியாங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்த இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் நம்ம மின்னியாங்க கூட்டு போய் தனியாக விசாரிக்கிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணா அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் அந்த குக்கி உண்மையாலுமே குக்கீஸ் தானா இல்லை ட்ரக்ஸா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண லேப் வந்திருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இது நார்மலான குக்கீஸ் தான் அப்படின்னு அங்கே ரிப்போர்ட் வந்துற அடுத்த சீன்லேயே அவங்க ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியில் இருக்க ஹையர் ஆஃபீஸர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நார்மலாக மார்க்கெட்டில் சேல் ஆகிற இந்த குக்கீஸ்க்காக தான் அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தான்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்க, இது அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் தங்கச்சி படிக்கிற அதே ஸ்கூலில் தான் என் பொண்ணும் படிக்கிறா அப்படின்ட்டு அவர் சொல்ல, கட் பண்ண அடுத்த சீன் இப்போ ஸ்கூலில் நம்ம மின்னியாங் கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குற, ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த பொண்ணு இறந்ததுக்கான ரீசன் ஹார்ட் அட்டாக்னு தான் இருக்குது, உனக்கு அந்த பொண்ணை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்ட்டு கேட்க, ஆல்ரெடி எனக்கு நிறையா படிக்கிற ஒர்க் அசைன்மெண்ட்டெல்லாம் இருக்குது, நீங்கள் என்ன தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம மின்னியாங் சொல்ல, இறந்து போன அந்த பொண்ணு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பாக அவளை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்க. அவர் ரொம்ப சீரியஸாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க. அப்போ நம்ம மின்னியாங்கோட சார் வந்துடுறாங்க. நீங்கள் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, மின்னியாங் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம மின்னியாங் அனுப்பிச்சு விட அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. என் பொண்ணுக்கு கிளாஸ் எஸ்ல ஜாயின் பண்ணணும் தான் அவளோட ட்ரீமே. பட் ஆனால் ஆல்ரெடி அந்த கிளாஸில் ஒரு பொண்ணு இறந்தங்காட்டிக்கு தான் என் பொண்ணுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து என் பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா. நைட் எல்லாம் கெட்ட கனவு வந்து அவள் சரியாக தூங்குறதே இல்லை, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டா. அவளுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இருக்க மாதிரி தெரில. ஸோ உங்கள் தங்கச்சி கிட்ட சொல்லி என் பொண்ணு கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் சொல்ல, அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு படிக்க வந்துடுறாங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து கேட்குறா, இதுக்காக போலீஸ் உன்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, உனக்கு அந்த கிரைமில் ஏதாச்சும் இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த கிளாஸ் ரூமில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி நோட்டை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே போகிறா. சார் கேட்டால் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக அடுத்த சீனில் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்து ஸ்டெப்ஸில் வந்துட்டு இருக்கா. அவள் பாக்கெட்ல இருந்து அந்த குக்கீஸ் எடுத்து பார்க்குறா. அதை பார்த்து அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் இறந்து போன அந்த பொண்ணு இவளோட கண்ணுக்கு தெரியுறா ஆவியா. அப்படி அந்த பொண்ணை பார்த்ததுனால ரொம்ப பயந்து அந்த பொண்ணை அழுதுட்டு இருக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டராக நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன், கம்பெனியோட கல்ச்சர் இந்த மாதிரி இருக்காது, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆகலாம், நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க.
உங்கள் பொண்ணோட நேம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க கட் பண்ண அடுத்த சீன் இப்போ அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து சொல்கிறேன், நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் அவளுக்கு அந்த குக்கீஸை கொடுத்து கொலை பண்ண அவ என்னை விட நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் எஸ்ல ஜாயின் பண்ணுங்கிறது தான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. நான் தான் அவளுக்கு அந்த குக்கீஸை கொடுத்து கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. உடனே பக்கத்தில் பார்த்தா அந்த பொண்ணு பயங்கரமாக கத்துறா. இப்போ உனக்கு போதும்ல, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணாத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி அழுக. இதை பார்த்து இன்ஸ்பெக்டரே ஷாக் ஆயிடுறாரு. ஒரு சாதாரண குக்கீஸை கொடுத்து இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேச என்ன நடக்குன்னே தெரியாமல் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்து மின்யாங்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பொண்ணு உன் ஸ்கூலில் தான் படிக்கிறா, அவளும் உன் கிரேடு தான், அவளுக்கு இப்போல்லாம் ஸ்கூல் வரவே பிடிக்கலையாமா, அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, ஸோ நீ அவ கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா என்ன ஃபுல் டைம் எம்ப்ளாய் ஆக்கிட்டாங்க, ஈவினிங் நம்ம ஜாலியாக பார்ட்டி பண்ணுறோம், நான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நம்ம மின்யாங் வந்து அந்த பொண்ணு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு அவர் கையில் அந்த குக்கீஸ் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறா. ஓகேக்கா எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ண. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு, அப்படின்னா இந்த குக்கீஸை சாப்பிட்டா நம்மளோட ஆசை எல்லாமே நிறைவேறும் அப்படிதானே அப்படின்ட்டு கேட்க. ஆமாம், நமக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நம்ம கண் முன்னாடி வரும், ஆனால் நம்ம ஒரு குக்கீஸ் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. போன எபிசோடில் இறந்து போன பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறேன். ஒரு நாள் நைட்டு 3 o'clock இருக்கும், பாத்ரூமில் யாரோ இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு நான் போய் பார்த்தப்போ அந்த பொண்ணு நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்திருக்கா. பாத்ரூமில் வந்து படிக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு எனக்கு சைலண்ட்டாக இருந்தால் தான் படிக்க முடியும், இங்கே யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, எனக்கு இன்னும் கம்ப்ளீட் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் அதில் பாதி கூட இன்னும் முடிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த குக்கீஸை மட்டும் சாப்பிடு, அதுக்கப்புறம் உன் ஆசை எல்லாமே நிறைவேறும், நீ சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கொடுக்க, நீ நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்வா. இல்லை நீ இப்போவே சாப்பிட்டாதான் விடியறதுக்குள்ளார உன்னோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சாப்பிட்ருவா. ஒரு வழியாக நம்ம வந்த வேலை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஜாலியாக கிளம்ப. அப்புறம் அந்த குக்கீஸ் அந்த பொண்ணு சாப்பிட்டதா அவள் கண்ணிலெல்லாம் ஒரே ரெயின்போ கலர்ஸாக தெரிய திடீர்னு பயங்கரமாக எனர்ஜி வந்து ஃபாஸ்ட்டாக அவளோட ஹோம்ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்லோவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவள் இப்போ பயங்கர ஃபாஸ்ட்டாக அவளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண. ஒரு பைட் சாப்பிட்டதுக்கே நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் குக்கீஸாக அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சிடுறா. அப்புறம் பார்த்தா விடியறதுக்குள்ளார அந்த பொண்ணு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுறா. அவளுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது, நம்ம இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டோமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக நெக்ஸ்ட் டே கிளாஸில் தான் கட்டுறாங்க. தான் ட்ரை பண்ணாலும் கான்சென்ட்ரேட்டடாக அவளால் படிக்க முடியல. அவளும் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கடுப்பாகி நோட்டு தூக்கி அப்படியே போட இல்லைன்ட்டா அந்த மொத்த கிளாஸை அவளை திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறா, நேற்று நீ கொடுத்தல அந்த குக்கீஸ் எனக்கு மறுபடியும் கிடைக்குமா, என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எனக்கு தெரியும், அதனால தான் முன்னாடியே அந்த குக்கீஸ் எடுத்தும் பேக்கில் வச்சுட்டேன், நீ போய் நல்லா சாப்பிட்டு படி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. கேட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகி அந்த குக்கீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாத்ரூம்க்கு போயிடுறா. ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு பயங்கரமான ட்ரீம், அதனால தான் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ குக்கீஸை கொடுத்து அவள் கதையை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த ஃப்ளாஷ்பேக் கதையெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கிறது தான் என்னோட ட்ரீம், அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் அவள் தான் என் கண்ணுக்கு தெரியுறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் அவள் இங்கேருந்து போக சொல்லுங்க, அவள் என்ன ஏதாச்சும் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயப்பட. இது எல்லாத்தையுமே நம்ம மின்யாங் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நான் உன் கூட தானே இருக்கேன், யாரும் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் கால் வந்துடுது. அதை பேசிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி நடந்து போக நம்ம மின்யாங்கோட கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து பேசுகிறான், சார் எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு தான் ஆசை, நான் என்ன படிக்கணும், எப்படி நான் உங்களை மாதிரி ஆகுறது அப்படி இப்படின்னு கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக அவன் டைவர்ட் பண்ணிட்டு இருக்க. கேப்ல நம்ம மின்யாங் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்ணுறான், நீ ஒன்றும் அந்த பொண்ணை கொலை பண்ணல, உனக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கிறதான ட்ரீம், உன்னோட ட்ரீம் தான் இப்போ நடந்துச்சுல்ல, நீ எல்லா உண்மையும் சொல்லி அந்த குக்கீஸை கொடுத்து சரண்டர் ஆகுறதுனால உனக்கு என்ன லாபம், உன் பேரண்ட்ஸ் உன்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ திங்க் பண்ணி பார்த்தியா அப்படின்னு மின்யாங் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணி இன்னொரு குக்கீஸ் எடுத்து அந்த பொண்ணோட வாயில் வச்சிடுறாங்க. குக்கீஸை சாப்பிட்டதும் அழுதுட்டு இருந்த அந்த பொண்ணு பயங்கரமாக சைலண்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த பொண்ணு அங்கேருந்து ஸ்ட்ரீட்டாக அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓடி போய் சொல்கிறா, நான் சொன்னது எல்லாமே போய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் எப்படியே ஒரு பொண்ணை கொலை பண்ண முடியும் சொல்லுங்க, இது எல்லாமே சும்மா காமெடிக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. என்னமா பேசிட்டு இருக்கா அப்படின்னு அவர் கேட்க அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறா. என்னை நினச்சி கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணணும், நான் ஒரு வழியாக கிளாஸ் எஸ்ல ஜாயின் பண்ணி என்னோட ட்ரீம் வந்து நடந்துருச்சு, இது போது எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கா. சடனாக மயங்கி விழுந்துடுறா. உடனே அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த கேப்ல யாரோ ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டுறாங்க. இனி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு இருக்கா. நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்குறாரு, ஸ்டார்டிங் சீனில் அந்த பொண்ணு எப்படி சிரிச்சுட்டே இருந்தாலும் அதே மாதிரி இந்த பொண்ணு கிடக்குறா அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஸ்டாஃபும் வந்து அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அந்த கேப்ல நம்ம மின்யாங்க ஒரு பையன் கூட்டிட்டு போறான். பையை விட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மின்யாங்க கேட்க, அப்போ அந்த பையன் அந்த ஹை குக்கி எடுத்து காட்டுறான். சீன்லேயே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. எந்திரிச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூல் வந்து கேட்குறாங்க. வச்சிருந்த குக்கீஸை காணோம், எப்படி சடனாக அது காணாமல் போகும், யாரும்
என்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. மட்டும் இல்லாமல் எந்த ஃபயருமே ஆகாமல் எப்படி ஃபயர் அலாரம் ஆன் ஆச்சு, நீங்கள் ஃபர்ஸ்ட் சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்ல, குக்கீஸை காணுங்கிறதுக்காக இப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது சார், நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தான், சாதாரண குக்கிக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல, உங்களுக்கு என்ன இப்போ குக்கீஸ் தானே வேணும், என்கிட்ட இருக்கு, இந்தாங்க காசு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு இன்னொரு ஸ்டாஃப் வந்து சொல்ல, இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர். இப்போ அந்த பையன் அந்த இடத்துக்கு வர, நீ தானே அது என்கிட்ட எப்படி போலீஸ் ஆகணும்னு கேட்டு நான் டைவர்ட் பண்ணி என்கிட்ட இருந்து குக்கீஸ் எடுத்துகிட்டு போனது நீ தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போக, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பையன் போய் சொல்ல, அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் எப்படியோ அந்த போலீஸ் ஆஃபீஸரை வெளியில் தள்ளிடுறாங்க. இது நார்மலான குக்கீஸா இல்லை ட்ரக்ஸாக நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவர் பேசிட்டு போயிட்டுருக்கு. எனக்கு அந்த குக்கீஸை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இதை கேட்டு மின்யாங் பயங்கரமாக ஷாக்காக, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம மின்யாங் கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணது, அந்த போலீஸ்கிட்ட அந்த குக்கீஸ் எடுத்தது எல்லாமே நான் தான், எல்லாமே நீ பண்ணுற அந்த குக்கீஸ்க்காக தான் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இல்லை உன்னோட இந்த குக்கீஸ்னால தான் அந்த பொண்ணு இருந்தான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு நம்ம மின்யாங் பயங்கரமாக ஷாக்காக, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அவங்க கேட்க, அப்போ யாரோ டோர் ஓப்பன் பண்ண அப்படின்னு கத்துற சவுண்ட் கேட்குது, இதெல்லாம் நீ ஆன்ட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நம்ம மின்யாங்கோட ஆன்ட்டி அங்கேருந்து வெளில வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம மின்யாங் இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, நம்ம பண்ணுற இந்த குக்கீஸ் பற்றின சீக்ரெட் இன்னும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.